உங்களுக்கு அல்லாஹ் விதித்திருக்கக்கூடிய கலா மாற வேண்டுமாக இருந்தால் அது துஆவினால் மாத்திரம் தான் முடியும். வலா யஸீது ஃபில் உம்ர் இல்லல் பிர், நலவு செய்வதால் உங்களுடைய வாழ்க்கை நீளமாகும் என்று சொல்லுகிறார்கள். எந்த அளவுக்கு துஆவை மார்க்கம் சொல்லுகிறது? மாமின் முஸ்லிமின் யதுலி அஹீஹி பில் அஹரில் கைபி இல்லா காலல் மலக் ஆமீன் வலக பிமிஸ்லிஹி. ஒரு அடியான் தன்னுடைய இன்னொரு சகோதரனுக்காக துஆ செய்கிறான். யா அல்லாஹ் இவனது கஷ்டத்தை போக்கு, யா அல்லாஹ் இவனுக்கு கொடு, அப்படி கேட்கிறான். ஆனால் ரகசியமாக கேட்கிறான். இப்ப இமாம் தொழுச்சு விட்டு கூட்டாக கேட்பது அல்ல, தனிமையிலே இருந்து ஒரு சகோதரனுக்காக நான் கேட்கிறேன், அல்லது நீங்கள் எனக்காக கேட்கிறீர்கள். மலக்கு என்ன தெரியுமா சொல்வார்கள்? ஆமீன், யா அல்லாஹ் இவனது பிரார்த்தனையை ஏற்றுக்கொள், இவனுக்கும் அதே மாதிரி கொடு என்று அந்த மலக்கு சொல்வார்கள். சகோதரர்களே, அப்போ நாங்க வாழ்க்கையிலே நமக்கே துஆ கேட்பது கிடையாது, எங்க சகோதரர்களை அடுத்தவர்களுக்கு கேட்க போகிறோம். அப்போ எங்களுடைய அந்த கெடுதியான மௌத்து, எங்களுடைய அந்த கெடுதியான கலா எங்களை விட்டு மாற வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். சகோதரர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மரண நேரத்திலே கேட்கிறார்கள், ரப்பி ஆதைதனி மினல் முல்க், யா அல்லாஹ் எனக்கு இந்த ஆட்சியை தந்தாய், வல்லம்தனி மின் தவீலில் அஹாதீஸ், கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தந்தாய், அந்த வலையை ஃபித் துன்யா வல் ஆகிரா, நீதான் உலகத்திலே எனக்கு பாதுகாவலன், ஆகிரத்திலும் பாதுகாவலன், தவஃபனி முஸ்லிமா, என்னை முஸ்லிமாக மௌத்தாக்கு, வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், என்னை நல்லவர்களோடு கொண்டு போய் மௌத்தாக்கி யா அல்லாஹ். அப்படி அவர்கள் துஆ கேட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். நல்ல மக்கள் இருக்கிறார்களே, தங்களுடைய மரணத்துக்காக துஆ கேட்டார்கள். சகோதரர்களே, நல்ல முறையிலே மௌத்தாக வேண்டும் என்று துஆ கேட்டார்கள். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மரண நேரம் நெருங்குகிறது. அல்லாஹ்விடத்திலே சொல்லுகிறார்கள், யா அல்லாஹ் பைத்துல் முகத்தஸ் என்ற புனிதமான பக்கத்துக்கு என்னை கொண்டு போய் என்னுடைய ரூஹை வாங்கு. அல்லாஹ் தஆலா அங்கே கொண்டு போக வைத்து ரூஹை வாங்கினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் மட்டும் அந்த பகுதியிலே இருந்தால் அந்த மூசாவுடைய கபரை உங்களுக்கு காட்டியிருப்பேன் என்று சொன்னார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நல்ல மக்கள் நல்ல நிலைமையிலே மௌத்தாகுவதை விரும்பினார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள், குர்ஆன் ஓதிக் கொண்டிருக்கிறார்கள், உயிர் போகின்றது. சகோதரர்களே, இரத்த துளி குர்ஆனிலே விழுகின்றது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுபுஹ் தொழுகை தொழுது கொண்டிருக்கிறார்கள், வெட்டப்படுகிறார்கள், அந்த காயத்தினால் உசுறு போகிறது. நல்ல மக்கள் அல்லாஹ் தஆலா நல்ல முறையிலே அந்த ரூஹை எடுத்தான். தொழுகின்ற போது ரூஹை எடுத்தான், குர்ஆன் ஓதுகின்ற போது ரூஹை எடுத்தான். சகோதரர்களே, அப்படி அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அபூ முலைகா என்று சொல்லக்கூடிய மனிதர் சொல்லுகிறார்கள், ஒரு தாபி, 30க்கும் மேற்பட்ட சஹாபாக்களினுடைய வாழ்க்கையிலே நான் கண்டிருக்கிறேன், குல்லுஹும் யகாஃபுன் நிஃபாக் அலா நஃப்ஸிஹி, தங்களுடைய உள்ளத்திலே கெடுதியான மௌத்து வந்து விடுமோ என்று அவர்கள் பயந்தவர்களாகத்தான் இருப்பதை நான் கண்டேன். சுஃபியானு சௌரி பெரியதொரு ஷேக், அவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கிறார்கள், வாய்விட்டு அழுகிறார்கள். அப்ப மக்கள் கேட்கிறார்கள், என்னத்துக்கு நீங்க இப்படி அழுகிறீர்கள், நீங்கள் அப்படி பாவத்தை நினைத்து அழுகிறீர்கள். அப்படியே தரையிலே ஒரு புடி மண்ணை எடுக்கிறார்கள், ஹூ என்று ஊதுகிறார்கள், சொல்லுகிறார்கள், நான் செய்த பாவம் இவ்வளவுதான் செய்திருக்கிறேன், அந்த அளவுக்கு நான் குறைவாகத்தான் பாவம் செய்திருக்கிறேன், ஆனாலும் என்னுடைய கடைசி நேரம் இருக்கிறதே, அந்த நேரம் நான் ஸ்ரீதேவியாக மௌத்தாக போகிறேனா அல்லது மூதேவியாக மௌத்தாக போகிறேனா, அதை நினைத்து அழுகிறேன். அப்போ சொல்லுகிறார்கள், சுஃபியான் இமாம் அவர்களே, நீங்கள் அப்படி ஒரு நல்ல மனிதராகத்தான் இருந்தீர்கள், ஏன் நீங்கள் கவலைப்பட வேண்டும்? குர்ஆன் வசனம் ஓதுகிறார்கள், வபதாலஹும் மினல்லாஹி மா லம் யகூனு யஹ்தஸிபூன், அல்லாஹ்விடத்திலே இருந்து அவர்கள் மரணத்துடைய நேரத்திலே அவர்கள் எண்ணி இராத சில விஷயங்கள் வெளிப்படுத்தப்படும். நல்லவன் என்று நினைத்திருப்பான், அல்லாஹு தஆலா கெட்ட விஷயத்தை கொண்டு வந்து காட்டி அவனை மௌத்தாக்கி விடுவான். சொல்லுகிறார்கள், அகாஃபு அன் நகூன ஃபீ உம்மில் கிதாபி ஷக்கியா, உம்முல் கிதாப் என்று சொல்லக்கூடிய அந்த மூளை ஏட்டிலே என்னை மூதேவியாக அல்லாஹு தஆலா எழுதி விட்டானோ, இதை நினைத்து தான் பயப்படுகிறேன். மாலிக் இப்னு தீனார் இரவு நேரத்திலே தொழுது கொண்டிருக்கிறார்கள், ரப்பி கத் அலிம்த சாக்கினல் ஜன்னதி வன்னார் வஃபி ஐயி மன்சிலின் மாலிக், யா அல்லாஹ் நீ சொர்க்கத்திலே நரகத்திலே யார் யாரெல்லாம் இருப்பார்கள் என்பதை எழுதி வைத்து விட்டாய், இந்த மாலிக் அதிலே எந்த இடத்திலே இருப்பான் என்று எனக்கு தெரியாதே, அதனால் நான் அழுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு மாலிக் இப்னு தீனார் அழுது கொண்டிருந்தார்கள். சகோதரர்களே, நபித்தோழர் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுகின்றார்கள் மரண நேரத்திலே. மற்றவர்கள் கூடி கேட்கிறார்கள், நீங்கள் ஏன் அழுகிறீர்கள்? அவர்கள் சொல்லுகிறார்கள், யா அல்லாஹ் உலகத்திலே நான்
நான் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆனால் என்னுடைய சின்ன வயதிலே நீ என்னை மௌத்தாக்குகின்றாய். நான் ஆசைப்பட்டது எதற்கு தெரியுமா? உலகத்திலே செல்வத்தை சேர்க்க வேண்டும் என்று ஆசைப்படவில்லை. கட்டடங்களை கட்டி கட்டி வாழ வேண்டும் என்றும் ஆசைப்படவில்லை. பெரிய நீர்ப்பாசனங்களை உண்டாக்கி விவசாயம் செய்ய வேண்டும் என்றும் நான் ஆசைப்பட்டது கிடையாது. பகல் நேரத்திலே வெயில் காலங்களிலே உனக்காக வேண்டி நான் நோன்பு பிடிக்க ஆசைப்பட்டிருக்கிறேன். இரவு நேரத்திலே குளிர்காலங்களிலே மக்கள் எல்லோரும் தூங்குகின்ற போது உன்னை முனாஜாத்து செய்ய ஆசைப்பட்டிருக்கிறேன். உலமாக்களுடைய பாட வகுப்புகளுக்கு சென்று நல்ல இல்முகளை பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறேன். அது அத்தனையும் பூர்த்தி அடையாத நிலைமையிலே இந்த முஆத் மரணிக்க போகிறான். அதை நினைத்துத்தான் நான் அழுகிறேன் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். மாபெரிய முஃப்தி சகோதரர்களே, இதுதான் அவர்களுடைய கவலையாக இருந்தது சகோதரர்களே. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா அழுகிறார்கள் சக்கராத்துடைய நேரத்திலே. மக்கள் கேட்கிறார்கள், அப்துல் ரஹ்மான், எதற்கு நீங்கள் அழுகிறீர்கள்? மா பிகி அலா துனியாக்கும் ஹாதிஹி, உங்களுடைய இந்த உலகத்துக்காக வேண்டி நான் அழவில்லை அப்பா. ஆனாலும் நான் ஒரு நீண்ட பயணம் போக போகிறேன். ஆனால் கில்லத்து ஜஹதி, கொஞ்சம் தான் சேர்த்து வைத்திருக்கிறேன் நன்மை. நாளைக்கு இந்த அபூ ஹுரைரா ஒன்று சொர்க்கத்திலே ஏற்றப்படுவான் அல்லது நரகத்திலே ஏற்றப்படுவான். இதிலே எங்கே இந்த அபூ ஹுரைரா இருக்க போகிறான்? அதை நினைத்து நான் அழுகிறேன் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். அப்படி சகோதரர்களே, அந்த நல்ல மக்கள் அப்படி நினைத்தார்கள். அல்லாஹ் அப்படியே கொடுத்தான். மௌத்துடைய நேரத்திலே ஒரு பெரியதொரு தாபி, அவர்களுடைய முகம் சந்தோஷத்தால் மிளிர்கிறது. சொல்லுகிறார்கள், மர்ஹபன் பிஹாதிஹில் உஜூஹில்லதி லைஸத் பிஉஜூஹி இன்சின் வலா ஜான். ஒரு முகம் எனக்கு தெரிகிறது, சில முகங்கள் தெரிகின்றன. அந்த முகத்துக்கு நன்மாராயம் உண்டாகட்டும். இது மனிதர்களுடைய முகம் கிடையாது, ஜின்களுடைய முகமும் கிடையாது. அழகான மலக்குமார்களுடைய முகத்தை காண்கிறார்கள் சகோதரர்களே. ரூஹை வாங்குவதற்காக வேண்டி வருகிறார்கள். அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு அவர்கள் மரணிக்கிறார்கள் சகோதரர்களே. இன்னொரு தாபி, அவருக்கு மௌத்துடைய நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுகிறார்கள். அவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நீங்கள் சொல்லித்தர வேண்டாம். மன்கான ஆகிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா. யாருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹாக இருக்குமோ அவன் சொர்க்கத்திலே நுழைந்து விடுவான் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறார்கள். அதைத்தானே சொல்கிறீர்கள்? அவர் திரும்ப அவரே லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்கிறார். சொல்லிவிட்டு அவருடைய ரூஹு போகின்றது என்பதை அந்த சரித்திரத்திலே எழுதி வைத்திருக்கிறார்கள் சகோதரர்களே. தாபியீன்களுடைய வாழ்க்கையிலே சுஜூதிலே மௌத்தானவர்கள், குர்ஆனை ஓதிக்கொண்டு மௌத்தானவர்கள், இப்படியெல்லாம் மரணித்தவர்கள் இருக்கிறார்கள் சகோதரர்களே. நம்முடைய மௌத்தும் அந்த மாதிரி படுக்கையிலே மௌத்தாகிவிட்டான், வாகனத்திலே மௌத்தாகிவிட்டான், வியாபார கதிரையிலே மௌத்தாகிவிட்டான், கேவலம் தியேட்டரிலே மௌத்தானவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், பஸ்ஸிலே மௌத்தானவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அந்த மாதிரி எல்லாம் நிலைமை வராமல் சுஜூதிலே மௌத்தாக வேண்டும், குர்ஆனை ஓதிக்கொண்டு மௌத்தாக வேண்டும், நல்ல ஊர்களில் சென்றால் மௌத்தாக வேண்டும். அந்த முடிவுதான் எங்களை பாஸ் மார்க்ஸுக்குரியவர்களாக ஆக்குமே அல்லாமல் இந்த உலகத்துடைய இப்போது நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த விஷயம் ஒரு நாளும் ஆக்காது என்பதைத்தான் நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த நசீஹத்தை உங்களுக்கு. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அப்துல் அசீஸ் பின் ரவாத் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் சொல்லுகிறார்கள். அவர்கள் 3வது நூற்றாண்டிலே வாழ்ந்தார். அவர் சொல்லுகிறார், ஒரு மனிதர் மரணத்தருவாயிலே இருந்தார். அவருக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுத்தேன். அவர் இப்படியே தலையாட்டி கொண்டே இருந்தார். கடைசியிலே அன காஃபிருன் பிஹா, அன காஃபிருன் பிஹா, இதை நான் மறுக்கிறேன் 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 அப்படி சொல்லிவிட்டு உயிரை விட்டு விட்டார். நான் சென்று அவருடைய குடும்பத்திடத்திலே கேட்டேன், இவர் என்ன குற்றம் செய்தார்? ஃபைதா ஹுவ முதுமினு ஹம்ர், இவர் நிரந்தரமாக சாராயம் குடிக்கக்கூடிய ஒரு பண்பை கொண்டிருந்தார் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தாலா எந்த நிலைமையிலே வைத்து நம்முடைய உயிரை எடுப்பார் என்று தெரியாது. இன்னொரு மனிதர் மௌத்தாக கிடக்கிறார். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுகிறார்கள். அஷரத்து பி அஹதி அஷர், அஷரத்து பி அஹதி அஷர், 10க்கு 11 10க்கு 11 அப்படி சொல்லுகிறார். என்னவென்று பார்த்தால் இவர் வட்டிக்கு சல்லி கொடுத்து சம்பாதிக்கக்கூடியவராக இருந்தார். மௌத்து கலிமா வரவில்லை, வட்டியுடைய வாசகமே வருகிறது. இன்னொரு மனிதர் மௌத்தாகக்கூடிய நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுகிறார்கள். அப்போ சொல்லுகிறார், ரிலல் உலாமி ஃபுலானுன் அஹப்பு இலைஹி மின் ரிலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது நான் வைத்திருக்கக்கூடிய அன்பை விட ஒரு பொடியனை சொல்லுகிறார், இந்த வாலிப சின்ன வயசு பொடியன் மீது நான் அன்பு கூட, அப்படி சொல்லுகிறார். அல்லாஹ்வின் மீது நான் வைத்திருக்கும் அன்பை விட வாலிப வயசு பொடியன் மீது நான் வைத்திருக்கக்கூடிய அன்பு கூட, அப்படி சொல்லி உசிரை விடுகிறார். என்னவென்று பார்த்தால்
கண்ணின சேர்க்கை செய்யக்கூடியவராக இருந்தார் அந்த மனிதரோடு, அந்த பொடியனோடு. அல்லாஹ் அப்படி அந்த ரூஹை எடுத்தான். சுப்ஹானல்லாஹ். இன்னொரு மனிதர் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லப்படுகிறது. அவர் கேட்கிறார், ருப்ப காயிலத்தின் யௌமன் வகத் தைபத், எத்தனையோ கைலுல்லா தூங்கக்கூடிய மக்கள் இந்த நேரத்திலே நித்திரை கொண்டு விட்டார்கள். ஐனத்தரை குயிலல் ஹமாம், பாத்ரூமுக்கு போவதற்கு எங்கே வழி, எங்கே வழி? அப்படி சொல்லுகிறார். என்னவென்று பார்த்தால், அவர் ஒரு வாலிப வயது பெண்ணொன்று வந்திருக்கிறார். வந்து அவள் ஒரு பாத்ரூமுக்கு போகின்ற, ஒரு பெண்களுடைய டாய்லெட்டுக்கு போகின்ற ஒரு வழியை கேட்டிருக்கிறார். இவர் அவரை ஏற்றிக்கொண்டு போய் தன்னுடைய வீட்டிலே நுழைவித்து அவர் தன்னுடைய பாத்ரூமுக்குள்ளே கதவை பூட்டி அவளை பட்டவர்த்தனமாக கற்பழித்திருக்கிறார். அவள் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி விட்டு போய்விட்டார். சகோதரர்களே, கடைசியிலே அந்த மௌத்துடைய நேரத்திலே பாத்ரூமுடைய வழி அதை கேட்டுவிட்டே அவர் மௌத்தாகினார் என்ற செய்தியை இங்கே சொல்லுகிறார்கள். என் அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதெல்லாம் எங்களுக்கு கெட்ட மௌத்து வரக்கூடிய வழியாக அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். அல் முனாஃபிகூன வல் முனாஃபிகாத் பாலுஹும் மின் பால், நயவஞ்சகர்கள் ஒருவருக்கொருவர் உறவினர்களாக இருப்பார்கள், தீமையை ஏவுவார்கள், நன்மையை தடுப்பார்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி நலவு செய்வதை விட்டும் தங்களுடைய கைகளை அவர்கள் எடுத்து விடுவார்கள். ஃபனசியஹும், அல்லாஹ்வை மறந்து அவர்கள் வாழ்வார்கள், அல்லாஹ்வும் அவர்களை மறக்கடிக்க செய்வான். நாங்க அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்தால் அல்லாஹ் எங்களை மறக்கடிக்க செய்து விடுவான். சகோதரர்களே, அடுத்தது என்ன? இன்னல்லதீன லா யர்ஜூன லிகாஅனா வரலூ பில் ஹயாத்தித் துன்யா வத்மஅன்னு பிஹா, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறார், எங்களை சந்திக்க வேண்டும் என்ற ஆசை எவருக்கு இல்லையோ இந்த உலக வாழ்க்கை தான் சதம் என்று வாழ்ந்து விடுவார்கள், அதிலே தான் நிம்மதி என்று நினைத்து அவர்கள் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். அவர்களை இந்த உலக வாழ்க்கை ஏமாற்றி விட்டது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். துனியா 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 என்று ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய மக்களை பார்க்கிறோம். தொழுகை இல்லை, நோன்பில்லை, தர்மம் இல்லை, ஓதல் இல்லை, தஹஜ்ஜத் இல்லை, மௌத்துடைய பயமும் இல்லை. செக் பண்ணுகிறார்கள், உடம்பை பார்க்கிறார்கள், மறுவாக ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். லட்சம் கோடி என்று துரத்தி கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், இந்த மக்களுடைய முடிவு கெடுதியான முடிவாகத்தான் இருந்து கொண்டிருக்கும். இன்னும் சில மக்களை பார்க்கிறோம், உள்ளத்திலே குரோதம், வஞ்சகம், பொறாமை, நயவஞ்சகத்தனம், அடுத்தவனை பற்றிய தப்பான எண்ணம், இது குடிகொண்ட நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆலிம்கள் வாழ்கிறார்கள், அரசியல் தலைவர்கள் வாழ்கிறார்கள், செல்வந்தர்கள் வாழ்கிறார்கள், எல்லாரையும் கெட்ட எண்ணம். சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லுகிறார், யௌமலா யன்ஃபஉ மாலு வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், அல்லாஹ்விடத்திலே நாளைக்கு செல்வமோ பிள்ளை குட்டிகளோ ஒரு நாளும் சந்தோஷம் தர மாட்டார்கள். யார் வெள்ளையான உள்ளத்துடன் அல்லாஹ்விடத்திலே வந்தானோ அவனை தவிர அல் மூமின் எர்ருன் கரீம், ஒரு விசுவாசி வெள்ளை மனதுக்காரனாகவும் ஏமாளியாகவும் இருப்பான். வல் ஹாஜிர் ஹிப்புன் லயீம், பாவி கருப்பு மனதுக்காரனாகவும் கெட்டவனாகவும் இருப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். என் அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதைத்தான் நீங்கள் விளங்க வேண்டும். ஒரு மனிதன் காலம் பூரா நன்மை செய்கிறான், அவனுக்கும் மௌத்துக்கும் இடையில இந்த இடைவெளிதான் இருக்கிறது. திடீரென்று ஒரு பாவத்திலே விழுந்து விடுவான். ஏன் தெரியுமா? அந்த நன்மையிலே அவன் இஹ்லாஸ் இருக்கவில்லை, நல்ல நியத் இருக்கவில்லை, நபியை பின்பற்றி இருக்கவில்லை. திடீரென்று அந்த பாவம் செய்வான், மௌத்து வரும், நரகத்துக்கு போய் விடுவான். உங்களுக்கு தெரியும், ஒரு யுத்தத்திலே போராடி கொண்டிருந்தார், நபி நரகவாதி என்று சொன்னார்கள். வெளிரங்கத்திலே அவர் ஒரு போராட்ட வீரர், முஜாஹித். ஆனால் மௌத்து வந்தது, தற்கொலை செய்த நிலைமையிலே உசுறு போனது. சகோதரர்களே, பார்க்கிறோமா இல்லையா? இப்படி ஒரு நாளைக்கு 50,000 பேர் சுமாராக மௌத்தாகிறார்கள். முஸ்லிம்களிலே சுமார் 8,000-9,000 பேர் மௌத்தாகிறார்கள் ஒரு நாளைக்கு. இதிலே எத்தனை லா இலாஹ இல்லல்லாஹோடு போகிறது, எத்தனை லா இலாஹ இல்லல்லாஹ் இல்லா